எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச இன்று நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தற்கால கள நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? அதாவது திமுகவின் கோட்டைகள்ல இதுவும் ஒண்ணு, இது எக்கு கோட்டைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தொகுதி இது வந்து சென்னை எந்தெந்த தொகுதிகள்லாம் கலைஞர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அதெல்லாம் திமுக ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தொகுதி. அங்கெல்லாம் திமுகவை நீங்க தோற்கடிக்க ரொம்ப கஷ்டம். இங்க வந்து 91ல தமிழ்நாடு முழுக்க அலை வந்து திமுக தோக்கும் போது இந்த தொகுதியில் கலைஞர் வெற்றி பெற்றார். ஓகே, அதிமுக இங்க ஒரே ஒரு முறைதான் வெற்றி பெற்றிருக்கு. அது எப்ப 2011ல வெற்றி பெற்று யாருன்னா நம்ம பழக்கரப்பையா, அவர் தான் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சது நியாயப்படி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கணும். அவர் மந்திரி பதவி எதிர்பார்த்தாரு. ஜெயலலிதா கொடுக்கல. அந்த கோவத்தினாலே 2014ல அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தார். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அங்க இருக்கிற பல செக்ஷன்ஸ்ல ரொம்ப ஆர்கனைஸ்டா டிஎம்கே பக்கா வச்சிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பிஜேபியோட வளர்ச்சி இந்த தொகுதி நல்லா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா வினோத் பி செல்வம். அவர் கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டு இந்த தொகுதியில் வளர்த்துருக்காரு. வினோத் பி செல்வமோட ஒர்க்கு இங்க எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஒரு கடந்த மக்களவை தேர்தலில் என்னாரு, சட்டமன்ற தேர்தல் நின்னாரு. பட் மக்களவை தேர்தல் நிற்கும் போது பாஜக சார்பாக அந்த மத்திய சென்னை தொகுதியில் 21% ஓட்டு எடுத்திருக்கு. ஆனா இந்த ஹார்பர் செக்மெண்ட்ல மட்டும் 30% எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஆவரேஜ் ஓட்டை விட கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்காரு. இங்க கொஞ்சம் போல் பண்ணியிருக்காரு. ஒரு 30% எடுத்து சட்டமன்ற தேர்தலில் எடுத்து 31% அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. அதிமுக கூட்டணி இல்லாமலே 30% எடுத்தது வந்து இது பெரிய அச்சீவ்மெண்ட் வினோத் செல்வத்துக்கு. ஸோ இதுல வந்து கண்டிப்பா இதுல இருந்து ஒரு நல்ல குரோத் வந்து அவர் இந்த தொகுதியில கொண்டு வந்திருப்பாரு. மாநகராட்சி தேர்தலில் கூட இந்த ஹார்பருக்கு உட்பட்ட பல பூத்துல வந்து நல்லா ஒர்க் பண்ணி 2வது கன்சிஸ்டண்டா வர வச்சு அந்த அளவுக்கு நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் வச்சு பிஜேபியும் அவர் தொடர்ந்து அவர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2021ல அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் அமித்ஷா வந்து அவரே ஹார்பருக்கு வந்து வந்திருந்தாரு. இந்த சவுகார்பேட்டை அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல நெட்வொர்க் போல வளர்த்துருக்காரு. இப்போ வந்து இந்த 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா வினோத் பி செல்வம் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. கண்டெஸ்ட் பண்ணி 30-35% ஓட்டு எடுத்தாருன்னா அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். இதை நான் பார்க்குறேன். திமுக தரப்புல இதுல வந்து நம்ம கொஸ்டினே இல்லை. சேகர் பாபு மீண்டும் போட்டிடுவாரு. சேகர் பாபு இன்னைக்கு வட சென்னையின் திமுக முகமாக பவர்ஃபுல்லாக எமர்ஜிட்டாரு. சேகர் பாபு வந்து 2010ல அதிமுக வந்து திமுக சேரும்போது அந்த ஆர்கே நகர், அவர் வந்து ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று வந்தார். அப்புறம் ஆர்கே நகர் இந்த பக்கத்துல பெரம்பூர் அந்த சைடு தான் அவருக்கு செக்ஷன். ஆனா அவர் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு வந்து ஹார்பர்ல வந்து திமுக 2018 தோத்த ஒரு தொகுதியில வந்து 2014 வெற்றி பெற்று அந்த வின்னிங் ஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அப்கோர்ஸ் சேகர் பாபு விளையாட்டையே அந்த தொகுதியில அந்த ஓட்டு தான் திமுக வரும். அமைப்பு பலம் பண்றது திமுக அவ்வளவு ஸ்ட்ராங். இதுல வந்து நாம் தமிழர் வளர்ச்சின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நாம் தமிழர் வளர்ச்சி வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ 2016 1000 ஓட்டு கம்மியாக தான் எடுத்தாங்க. 19ல 2200 ஓட்டு. 21ல ஸ்டேட் லெவல்ல முன்னே வளரும் போது இங்க வந்து கம்மியாக தான் இருக்கும். 3300 3600 அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலும் நாம் தமிழ் ஓட்டு வந்து கொஞ்சம் கம்மி, 4% தான், மீகர் ஓட்டு தான். இதுக்கு காரணம் வந்து என்ன, திமுகவோட ஸ்ட்ரக்சர் ஓட்டிங் கொஞ்சம் இருக்கு. இதுக்கு திமுக எதிர்த்தரப்புல போல்டைஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஓட்டர்ஸ் நாம் தமிழர் வந்து கொஞ்சம் அக்செப்டபிள் கிடையாதுன்றதுனால 30% பிஜேபிக்கே ஃபுல்லா போலாகுது. ஸோ நாம் தமிழருக்கான ஸ்பேஸ் வந்து இந்த இதுல ரொம்ப கம்மி. இதுல ஒருவேளை விஜய் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தினால் திமுகவுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படுத்த முடியுமே தவிர இதுல பெரிய அளவுக்கு விஜய் டேமேஜ் ஏற்படுத்த முடியும். வினோத் பி செல்வம் வந்து கண்டிப்பா
இந்த பாஜக சார்பாக நின்று இது 26 ஒரு நல்ல வளர்ச்சி காட்டுவார், 35% ஓட்டு வளர்ச்சி காட்டுவார் கண்டிப்பா. பிஜேபியும் அவரை வந்து லாங் டேர்ம்ல அவரை வச்சு பிளான் பண்றாங்க தான் நான் நினைக்கிறேன். திமுக சிறிய பாதிப்பு, திமுக கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல நீங்க திமுக வந்து கடந்த காலத்து தேர்தலில் இங்க எடுத்த ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 58-59% அந்த கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை கொஞ்சம் விஜய் ஒர்க் பண்ணா திமுக ஓட்டு தான் பிரிக்க முடியுது, மற்ற கட்சி எந்த கட்சி ஓட்டு பிரிக்கிற அளவுக்கு அங்க இல்லை. நான் வந்து ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை கொஞ்சம் நல்ல ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் சேகர் பாபுக்கு ஒரு எட்ஜ் நான் கண்டிப்பா கொடுத்துறாங்க. ஏன்னா இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் அமைச்சர் தொகுதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிடும் அப்படின்னு. இப்ப வினோத் பி செல்வமோட ஒர்க் வந்து இந்த இடத்துல பரவலா பேசப்படுன்றப்போ அவர் வேற தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணா ஜெயிக்கிறது ஈஸியா இருக்கும். இல்ல அவர் ரொம்ப நாளா வந்து இந்த தொகுதியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேற தொகுதி போனாலும் எந்த தொகுதியில பெருசா அங்கேயும் இதே அளவு தான் வரும். சென்னையில் நம்ம தான் பார்த்துட்டு வரோமே எப்படி. வேற தொகுதி எல்லாம் இந்த தொகுதி தான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லி பாஜகவும் அதுதான் விரும்புது லாங் ரன்ல. ஸோ அவர் இதுல கொஞ்சம் நல்லா growth காமிச்சா வேற விதமான பெனிஃபிட்ஸ் அவருக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. மற்ற வேட்பாளர்கள் யாராவது பேர் சொல்லக்கூடிய அளவுல? மற்ற பேர் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் இங்கே இல்ல. நாம் தமிழர்ல இருந்து யாரும் கண்டஸ்ட் பண்ற போறாங்கன்னு தெரியல. நாம் தமிழர் மேபி ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் இங்க ஃபீல் பண்ணலாம். இஸ்லாமியர் வாக்குகளை கொஞ்சம் எடுக்கிறது. ஆனா போன வாட்டி இஸ்லாமியர் ஃபீல் பண்ணி 3% ஓட்டு வந்தது. மக்கள் நீதி மையம் ஓட்டு ஒரு டீசென்டான ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு தான் பிஜேபிக்கு வந்திருக்கு. ஸோ பிஜேபி பிளஸ் மக்கள் நீதி மையமே கிட்டத்தட்ட ஒரு 34% ஓட்டு இருக்கும்போது தேமுதிக அந்த ஓட்டு, அதிமுக தேமுதிக சேர்த்து 36% இருக்கு. ஸோ எல்லாமே அந்த பிராக்கெட்குள்ளதான் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் நாம் தமிழ் தன் ஓட்டு எடுத்தாலும் கொஞ்சம் நல்லாவே வளர்ச்சி பிஜேபி கொஞ்சம் 35% தாண்டுவார் நினைக்கிறேன். 35% வினோத் பி.செல்வம் தாண்டும் போது என்னதான் அமைச்சர் தொகுதியா இருந்தாலும் ஒரு சேகர் பாபுக்கு சிறிய சவால் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பூத்தெல்லாம் கொஞ்சம் சவால்கள் இருக்கும். பட் ஆனால் சேகர் பாபுவோட அமைப்பு வளம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறதால கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதிமுகவுடைய வளர்ச்சியை தவிர்த்து இது வந்து வீழ்ச்சியா பார்க்கலாம். இந்த தொகுதியில ஏன் அவங்களுடைய அமைப்புல அவங்க மத்திய சென்னை இப்போ பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகள் எல்லாத்துலயுமே அவங்க கவனம் செலுத்தல, கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாங்க. 2011 அவங்க ஜெயிச்சது போது இப்பவே பாத்தீங்கன்னா பழக்கரப்பையா அவர் ஒன்னும் ஒரு அதிமுக அமைப்பில் வளர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பேச்சாளர், அதுல வந்து வளர்றாரு. இப்ப மற்ற தொகுதியில இருந்த கேண்டிடேட்ஸ் கூட பெருசா ஒரு ஆர்கனைசேஷன் அந்த தொகுதியில இருந்த பெருசா இருக்கிற வேட்பாளர் மாதிரி கிடையாது. ஜெயபாக்களையும் பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பெருசா இருக்காது. இக்மோரையும் நம்ம பார்த்தோம், அவங்க வந்து பரிதியில மழுதி கொண்டு வந்து நிறுத்தி அந்த மாதிரி பிரச்சனையை ஓட்டு வரல. சோ அமைப்பு இந்த அதிமுக அந்த மத்திய சென்னை பகுதியில் பலவீனமா இருக்கு. இதை காட்டு. நிச்சயமா துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கள நிலவரங்களை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலி